வாய்மையே வெல்லும். இது வந்து ஒரு அற்புதமான தலைப்பு. அது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாயே வெல்லும்னு சொல்லியிருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண் கூட பாக்கணும், வாயால பேசி பேசி பேசியே அரசியல்வாதிங்க நம்ம சம்பந்தத்தோட நம்ம பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கையில ஒண்ணுமே சொல்ல முடியல நம்மளால. ஒரு கட்சிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதுல ஒரு கமிஷனை கொடு அப்படின்னு சொல்றான். இன்னொரு கட்சிக்காரன், நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கியோ ஏஞ்சிப்போ கல்லாக்குட்டியே இருந்து அப்படின்றான். சோ இந்த மாதிரியான சூழல் உருவாகி இருக்கும் பொழுது வாய்மையே வெல்லும் அப்படின்றது நடைமுறையில சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நண்பர்களே, எப்பவுமே இப்படிதான் அறத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் வாய்மையை பத்தியும் ஒரு கொஸ்டின் மார்க்கு எழுந்துகிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா